வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விடிவெள்ளி கதையின் 3வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீ ஒருத்தனுடன் கலாரசனா போற. சந்திரன் அங்கு 8 மணிக்கு வரணுமா? ஆமாம் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்தாள் வைகரை. வேலையில்லாத பட்டதாரி ஒருவனின் கதை. அவன் தாடி வளர்க்கிறான். வேறு எதை வேலையில்லாதவன் வளர்க்க முடியும்? அழுக்கு சட்டை பேண்டோடு வலம் வருகிறான். அறையில் 3 பேரோடு வாழ்கிறான். அவனையும் ஒருத்தி காதலிக்கிறாள். அல்லது அவன் அவ்வாறு நினைக்கிறான். அது அவனது சகித்து கொள்ள முடியாத வறுமை வாழ்க்கையில் வசந்தமாக இருக்கிறது. கடைசியில் அவனது காதலி சௌகரியமான இடத்தில் வாழ்க்கைப்பட நேரிடுகிறது. கை நிறைய சம்பளம், பாதுகாப்பான இடம், சந்தோஷமுடன் கல்யாணமும் செய்து கொள்கிறாள். ஊருக்கு போகும்போது வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள் என்று புத்தி சொல்லிவிட்டு செல்கிறாள். கனவு இல்லை, சண்டை அடிதடி இல்லை. 10 பெண்கள் புடைசூழ அவர்கள் காதலிக்கவில்லை. பாட்டுகள் கூட இல்லை. பின் என்ன இருந்தது? வாழ்க்கை இருந்தது. அதில் உண்மை இருந்தது. அவர்கள் வெளியே வந்தார்கள். மணி 7:50 தான் ஆகியிருந்தது. வாசலில் சந்திரன் இல்லை. தியேட்டரின் வாசலில் ஓர் ஓரமாக அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். அவர்களுக்கும் வெகு அருகில் பளபளவென்று துலக்கிய ஒரு பெரிய பித்தளை தட்டில் சின்ன சின்ன டப்பாக்கள் அடுக்கி வெற்றிலை பீடா விற்று கொண்டிருந்தார் ஒருவர். தண்ணீரில் ஊறும் அந்த குப்புறப்படுத்திருக்கும் வெற்றிலை அவளை போடு என்றாற் போல் இருந்தது. ஜீவா, வெற்றிலை போடுவோமா என்றாள் வைகரை. ஜீவா திரும்பி 2 பீடா கொடுங்க. நம்பர் வேணாம், சாதா பீடாதான். போட்டார்கள். வைகரை கண்களை கீழிறக்கி தன் நாக்கை நீட்டி பார்த்தாள். சிவக்கவில்லை. வெற்றிலை போட்ட மலர்ச்சி இல்லை. வைகரை நாக்கை நீட்டி பார்ப்பதைக் கண்டு ஜீவாவும் அதுபோல செய்தான். அது ஒரு விளையாட்டு போல அவர்களுக்குள் மாறி மாறி நிகழ்ந்தது. என்ன இது நாக்கு விளையாட்டு என்றபடி அவர்கள் அருகில் வந்து நின்றான் சந்திரன். வாங்க, உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு நிற்கிறோம் என்றபடி வரவேற்றாள் வைகரை. படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு என்றான் ஜீவா. ஜோடனை இல்லாமல் இருந்தது சந்திரன். எங்க போகலாம் என்ற வைகரை அவனை கேட்டாள். போக வேண்டிய இடம் நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் என்று அவர்கள் இருவரையும் பார்த்து சொன்னான் சந்திரன். ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? நான் பின்னால் வந்து சேர்ந்தவன் தானே என்று சிரித்தபடி சொன்னான் சந்திரன். கடைசியாக வைகரை சொன்னாள். சரி, கொஞ்ச தூரம் நடப்போம். கடை தெருவுக்கு போவோம். அப்புறம் சாப்பிட போவோம். மற்ற இருவரும் அந்த யோசனையை ஏற்றார்கள். கடைத்தெரு என்பது விளக்குகளின் வண்ண ஜாலமாக இருந்தது. இத்தனை வெளிச்சம் தேவைதானா என்று அவளுக்கு தோன்றியது. சொக்கு பொடி போடுவது என்பார்களே, அதுபோல இது விளக்கு பொடியா என்ன? அதுவும் பல்லை விளக்கும் பேஸ்டுக்கும் முகப்பூச்சுக்கும் போய் இத்தனை வெளிச்சம் எதற்கு? வைகரை தனக்கு தோன்றியதை சொன்னாள். ஜீவா அவள் கருத்தை ஏற்றுக்கொண்டான். உண்மைதான் வைகரை. மின்சாரம் ஒரு நாளைக்கு 2 முறை போவதும் போனால் வருவதற்கு மணிக்கணக்கில் ஆவதுமான அவலம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கமோ இது மாதிரி வீணாக்கப்படுகிறது. ஆனால் சந்திரன் முரண்பட்டான். வியாபார உலகம் அப்படித்தான் இருக்கும். இத்தனை வெளிச்சம் இருந்தால்தான் மக்கள் விரும்பி வருவார்கள். மக்கள் எப்போது அப்படி உங்களிடம் சொன்னார்கள்? சிங்கப்பூர், நியூயார்க் நகரம், டோக்கியோ போன்ற நகரங்களை நாம் பார்க்க வேண்டும். இரவு கேளிக்கைகளுக்கு பெயர் போனது. பிரான்ஸ். அப்படி இருக்கும்போது இந்தியா கை விளக்கை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்ய முடியுமா? இந்தியா எல்லா நாடுகளையும் போல இருக்க ஆசைப்பட்டால் இந்தியா இந்தியாவாக எப்போது இருக்கும்? அவன் பதில் சொல்லவில்லை. ஆனால் சற்று அமைதியாக இருந்துவிட்டு, வைகரை, உனக்கு ஏதாவது வாங்கி தரலாம் என்ற ஆசையாக இருக்கிறது. ஏதாவது வாங்கிக்கோ. ஏன் என்றான் சந்திரன். என்ன வாங்கட்டும்? எனக்கு கொஞ்சம் தேவைப்படலையே. இல்லை, எனக்காக ஏதாவது நீ வாங்கி கொள்ளத்தான் வேணும். ரொம்ப மறுக்காத. அவர் ஆசைப்படுறாரு, வாங்கிக்கோ என்று சிபாரிசு செய்தான் ஜீவா. நீ வேறையா? சரி. கடைத்தெருவில் நடுத்தெருவில் அவள் நின்று கொண்டு யோசித்தாள். அவள் நின்றிருந்த இடம் ஒரு துணிக்கடையாக இருந்தது. அதன் வாசலில் ஒரு பெண் பொம்மை அழகான இரவு ஆடையான நைட்டியில் நின்றிருந்தாள். ஆடை பாதி, பொம்மை பாதி. சரி, நைட்டி வாங்கிக்கிறேன். நல்லது, வாங்கிக்கொள். அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கடை பையன், வணக்கம்மா, என்ன வேணும் என்றான். சொன்னாள். சிவப்பு, அரக்கு, நீலம், பச்சை என்று 4 வண்ணங்களில் அது போன்ற 4 நைட்டிகளை எடுத்து போட்டான். 4ம் பார்க்க அழகாகத்தான் இருந்தது. பச்சை நிற நைட்டியை எடுத்து
இது அழகா இருக்கு என்றான் சந்திரன். வைகரை அதை எடுத்து பார்த்தாள். அது மெல்லிசாக இருப்பது போலப்பட்டது. மெல்லிசாக இருந்தால் உடம்பு தெரியுமே. ஆனால் ஆகாய நீலம் கொஞ்சம் அழுத்தமாகவும் இருந்தது, நன்றாகவும் இருந்தது. இது நல்லா இருக்கே. ஏன் அதுக்கு என்ன? வைகரை சந்திரனுக்கு மட்டும் கேட்கும் விதமாக அது மெல்லிசா இருக்கு என்றாள். இருந்தா என்ன? ச்ச, அசிங்கமா இருக்கும். எனக்கு அது பிடிக்குது என்றான் சந்திரன் கசப்புடன். கடை பையன் இவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். சந்திரன் போட்டுக்கொள்ளப் போகிற சந்திரன் போட்டுக்கொள்ளப் போகிறவள் நான் தானே. அவன் சங்கடத்தோடு பதில் சொன்னான். அன்பை புரிந்து கொள்ளவில்லையே நீ. இது ஒரு வகையான அடம். கண்ணீர் வந்துவிடும் போல இருந்தது அவளுக்கு. அது கூடாது என்று கடுமையாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த பச்சையை பயன்படுத்தக்கூடாது. நான் விரும்பினேன் என்பதாலா? அவன் அமைதி அடைந்து விட்டான். வைகரை தன் விருப்பப்படி வான நீளத்தையே எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். சந்திரன் பணம் கொடுக்க பின் தங்கினான். ஜீவாவும் வைகரையும் தெருவுக்கு வந்தார்கள். என்ன பிரச்சனை வைகரை? ரொம்பவும் அதிகாரம் பண்றார் அல்லது உரிமை எடுத்துக்கிறார். சந்திரன் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தான். எங்க சாப்பிட போகலாம் என்று கேட்ட சந்திரனுக்கு, உங்களுக்கு எங்க போக பிடிக்குமோ அங்க போகலாம் என்றாள் வைகரை. சந்திரனின் முகம் மலர்ந்தது. இவன் குழந்தை, தாயிடம் அடம் பிடிக்கும் குழந்தை என்ற காரணத்தினாலோ அவன் மீது ஒரு பரிவு ஏற்பட்டது வைகரைக்கு. அந்த உயர்ந்த ஹோட்டலில் இருந்து அவர்கள் நடந்தார்கள். தெரு முழுக்க இருள் படர்ந்திருந்தது. அவன் அவள் கை விரல்களுக்குள் தன் விரல்களை பிணைத்து கொண்டான். வைகரை அவனை மறுக்கவில்லை. சந்திரன் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தான். நாளைக்கு நாம 2 பேரும் பத்திரிகை கொடுக்க போகிறோம் என்றான். சரி என்றாள் வைகரை. மறுநாள் அது நடக்காமல் போகும் என்பதை வைகரை அறியத்தான் இல்லை. அவர்கள் வைகரை வீட்டுக்கு நடந்தார்கள். உள்ளே அம்மா இவர்களை கண்டதும் முகத்தை வேறு பக்கம் திருப்பியபடி சொன்னாள். வைகரை, அவர் தேடி ஒரு பெண் வந்திருக்கிறாள். அறையில் இருக்கிறாள். அவருக்கு ரொம்பவும் நெருக்கமாம். என்னது, என்னையா? பையன் ராகினியா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் சந்திரன். யார் ராகினி? சந்திரன் வைகரையின் முகத்தை பரிதாபமாக பார்த்தான். வைகரை சொன்னாள். நீங்கள் சொல்ல தவிக்கிறீர்கள். சங்கடமாக இருந்தால் வேண்டாம். நியாயமாக நான் அப்படி கேட்டது தவறு என்றாலும் ராகினி அம்மாவிடம் ஏதோ பேசி இருக்கிறாள். விளக்கம் கிடைத்தால் குழப்பம் இருக்காது அல்லவா? எதேச்சையாக அவர்கள் அலுவலக வாசலில் நின்றிருந்தார்கள். வைகரையின் சாப்பாட்டு நேரம் அது. அவள் இன்னும் சாப்பிட்டு இருக்கவில்லை. சோப் பெட்டி அளவே இருக்கும் டிஃபன் பாக்ஸை எடுத்து மேசை மேல் வைத்த போது சந்திரன் உள்ளே வந்தான். பேச வேண்டும் என்றான். சரி என்று எழுந்து வந்தாள் அவள். என்ன என்றாள் வைகரை. அலுவலகத்தின் எதிரே இருந்த பேருந்து நிழற்குடைக்கும் கீழே அவள் நின்றிருந்தாள். அவர்களுக்கு சற்று தள்ளி மாடு ஒன்று படுத்திருந்தது. படுத்ததா அமர்ந்ததா தெரியவில்லை. அசை போட்டு கொண்டிருந்தது. சிட்னியில் என்னோடு சில காலம் பணிபுரிந்த இந்திய பெண் அவள். அங்கே இருக்கும் கலாச்சார சூழ்நிலையை நீ புரிந்து கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நாங்கள் நல்ல நண்பர்களாகத்தான் இருந்தோம். அதை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு கல்யாணம் என்று யாரோ சொன்னதும் வந்திருக்கிறாள். கெட்ட எண்ணத்தோடு வந்திருக்கிறாள் என்று சொல்ல முடியாது. என்றாலும் அவள் விருப்பத்தை சொல்லிவிடலாம் என்று வந்திருக்கிறாள். நான் என் திருமணத்தை வைகரையோடுதான் என்று சொல்லிவிட்டேன். அவள் ஒப்புக்கொண்டாளா? ஒப்புக்கொண்டாள். ராகினி இப்போது எங்கு இருக்கிறாள்? நேற்று ராத்திரி எங்கள் வீட்டில் இருந்து அழைத்து போனீர்கள். வீட்டுக்கு போனீர்களா? இல்லை. அம்மா இதையெல்லாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நேராக அம்மாவிடம் உங்கள் முகவரியை கேட்டுக்கொண்டு அங்கு வந்திருக்கிறாள். வீண் பிரச்சனை. மனிதர்களோடு பழக நேர்ந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை வரத்தான் நேரும். ராகினி இப்போது எங்கே இருக்கிறாள்? கலாவல்லி ஹோட்டலில். சந்திரன் குழப்பத்தில் இருப்பது தெரிந்தது. பாவமாக இருந்தது வைகரைக்கு. நீங்கள் டொனேஷன் அடைய வேணாம் சந்திரன். பழைய வாழ்க்கை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நமக்கு கவலை வேண்டாம். அவனை சமாளித்து அமைதியாக்கி அனுப்பி வைத்தாள் அவள். ஹோட்டலின் எண்ணை கண்டுபிடித்தாள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அறையில் இருந்தாள் ராகினி. ராகினி, நான் வைகரை பேசுகிறேன். வைகரை? அட, நீங்களா? நானேதான். நேற்று உங்களிடம் பேச நேரம் இல்லை. சந்திரனுடன் உடனே நீங்கள் புறப்பட்டு விட்டீர்கள். உங்களோடு பேச வேண்டும். எப்போது சௌகரியம்? இப்போது கூட சௌகரியம், வாருங்களேன். இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கு இருப்பேன். மேனேஜருக்கு குறிப்பு எழுதி அனுப்பிவிட்டு திரும்பினாள்.
ஆட்டோ ஹோட்டல் போய் சேர்ந்து அரை எண்ணெய் ரிசப்ஷனில் கேட்டுக்கொண்டு ராகினி முன் போய் நின்றாள். காஃபி வரவழைத்தாள். சாப்பிட்டார்கள். இதமான குளிர் அறை சௌகரியமாயிருந்தது. வைகரை, நீங்கள் என்னுடன் பேச விரும்புவது என்ன என்பது எனக்கு தெரியும். உங்கள் சந்தேகத்தை நான் போக்க வேண்டும். சிட்னியில் நானும் சந்திரனும் ஓர் அறையில் பக்கத்து பக்கத்து மேஜையில் அமர்ந்து வேலை பார்த்தவர்கள். வெளிநாட்டு சூழ்நிலை எங்கள் சுதந்திரம் கொடுத்த இடம். அதோடு மொழியும் ஒன்று. நாங்கள் நல்ல இறுக்கமான நண்பர்களாக இருந்தோம். ஏன், நாங்கள் காதர்களாகத்தான் பழகினோம் என்று எனக்கு ஞாபகம். ஆனால் சந்திரன் என்னுடன் கல்யாணம் பற்றி பேசியது இல்லை என்பது நிச்சயம். நான் இந்தியா வந்தமைக்கு வேறு காரணம். என்ன? நாங்கள் நெருங்கி பழகினாலும் சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கொள்கிற எண்ணத்தை எனக்குள் தான் வைத்திருந்தேன். வெளிப்படையாக நான் அதை பேசவில்லை. ஒருவேளை சந்திரன் அதை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு எனக்கு ஏதோ அதில் இஷ்டமில்லை என்று தப்பாக நினைத்திருந்து அதனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்கிறான் என்று நினைத்து கொண்டேன். அப்படி தவறாக நினைத்து கொண்டேனா, அல்லது உண்மையில் என்மேல் அவனுக்கு கல்யாணம் செய்து கொள்கிற அளவுக்கு ஈடுபாடு இல்லையா என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்காகத்தான் அவசரமாக இந்தியா வந்தேன். ஒரு விஷயம் புரிந்து கொண்டேன். நேற்று இரவு முழுக்க பேசினான். அவனுக்கு என்னை விடவும் உங்கள் மேல் ஈடுபாடு இருப்பது புரிந்தது. நான் தான் விலகிக் கொள்வது சரி என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். வைகரிக்கு வருத்தமாக இருந்தது. இழப்புக்குள்ளானதாக நினைக்கவில்லையே நீங்கள்? நிச்சயமாக இல்லை. அவனும் வார்த்தை தவறவில்லை. நான் அப்படி ஓர் உறுதிமொழியை எக்காலத்திலும் கேட்டது இல்லை. சற்று நேரம் மௌனத்தில் சென்றது. சந்திரன் எப்படிப்பட்டவர்? ராகினி வைகரையை கூர்ந்து கவனித்தாள். இன்னும் நீங்கள் முடிவுக்கு வரவில்லையா என்ன? இல்லை, முடிவு நோக்கி வரும்போதெல்லாம் என் முடிவை சிதைக்கிற காரியங்கள் நடக்கின்றன. அவன் நல்லவன், ஆனால் குழந்தை. எல்லா பொம்மைகளும் மிச்சமில்லாமல் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடம் பிடிக்கும் குழந்தை. அப்புறம் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் மனசுக்குள் மிகவும் பழமைவாதி. அவன் உங்களை தேர்ந்தெடுத்ததற்கு இதுதான் காரணம் என்று நினைக்கிறேன். நான் பழமைவாதி இல்லையே. ஆனால் இந்தியர் தமிழ்நாட்டுக்காரர். தமிழ்நாட்டில் நவீனம் என்பது வாழ்க்கை நடப்பில் இல்லை, சிந்தனை மட்டத்திலேதான் இருக்கிறது. பழைய பண்பாடுகள் ஆட்சி செலுத்துகிற நாடு இந்தியா. அது இந்திய ஆண்களுக்கு மனத்தளவில் ஆஸ்வாசமாக இருக்கிறது. அதாவது தவிப்பு இருப்பது இல்லை. நான் பழமை கட்டுக்குள் இருப்பேன் என்று சந்திரன் நினைக்கிறாரா? அப்படி நம்புகிறான். அது அவனுக்கு சந்தோஷம் தருகிறது. எதிர்காலத்தில் நான் அப்படி இல்லை என்கிற உண்மையை அவர் தெரிந்து கொள்ள நேர்ந்தால் என்ன நடக்கும்? பெரியதாக ஒன்றும் நடக்காது. ஒன்று அவன் சமாதானமடைவான், அல்லது நீங்கள் அவருக்கு ஏற்ற விதமாக மாறிக்கொள்வீர்கள். கல்யாணத்தின் அர்த்தம் இப்படி சுகம் அழிந்து போவதா? ராகினி சிரித்தாள், பேச்சை மாற்றினாள். இன்னைக்கு சாயங்காலம் பத்திரிகை கொடுக்க போகிறீர்களாமே? ஆமாம், 4 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை, முக்கிய நண்பர்களுக்கு மட்டும். எனக்கு ராத்திரி 8 மணிக்குள் கொடுப்பதாக இருந்தால் கொடுங்கள். ஏன் ராகினி? ராத்திரி 9 மணி பஸ்ஸில் மதுரை போகிறேன். அங்கே எங்கள் குடும்பம் இருக்கிறது. 3 மாசம் இருப்பேன். அப்புறம் ஃப்ளைட்டுக்கு பறக்க வேண்டியிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் விருந்தாளியாக இருங்களேன். அது முடியாது வைகரை. வயசான அப்பா அம்மா, அவர்களுடன் இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு நான் தரும் ஆறுதல். எத்தனை பணம் அவர்களுக்கு அனுப்பினால்தான் என்ன? நான் மகளாக அவர்களுடன் இருப்பதுதானே அவர்களுக்கு ஆறுதல். சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு புறப்பட்டாள். அம்மா தந்த காஃபியை குடித்தாள். அம்மா இவள் முகத்தை பார்த்து கொண்டே நின்றாள். என்னம்மா? எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? அந்த ராகினி. அவளிடம் பேசிட்டேன். எப்போ? இப்பதான். ரொம்ப நல்ல பெண் அவள். அவங்க 2 பேருக்கும் உறவாமே இருந்தது. அது ஸ்நேகம். கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இல்லை. உனக்கு நல்லா தெரியுமா? அவள் சொன்னதுதான். நாளைக்கு தலை மேல் கவிழக்கூடாதடி. சந்திரன் என்ன கல்லா? அல்லது அந்த ஆள் கல்லால் அடிப்பாரா? இது விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. அப்பா ரொம்ப பயந்து போய் கிடக்கிறார். எதுக்கு பயம்? ராகினியை பற்றித்தான். அது தேவைப்படாத பயம். எனக்கு இல்லை. அப்புறம் உங்களுக்கு என்னத்துக்கு? நான் கடவுளை வேண்டிக்கிட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரு மகள். அம்மா அழத் தொடங்கினாள். வைகரையின் மனம் கரைந்தது. அவள் அம்மாவின் அருகில் வந்து அவள் கண்ணீரை துடைத்தாள். அம்மா, எது விதிக்கப்பட்டதோ அது நடக்கும், கவலைப்படாதே. உனக்கு கொஞ்சமும் சந்தேகம் வரலையா வைகரை? இல்லம்மா, நேரம் காலம் சூழ்நிலையில் சிலர் சில மாதிரி நடந்து கொள்கிறார்கள். இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். சாயங்காலம் சந்திரன் வந்தான். சந்திரன் இப்போது தெளிவாக இருந்தான். அவன் கைகளில் கல்யாண அழைப்புகள் இருந்தன. புறப்படலாமா? முதல்ல எங்க சொல்லுங்களேன். ராகினிக்கு? அவளுக்கு எதுக்கு? இல்ல, அதுதான் சரி. அவன் மௌனமாக நின்றான்.
வெயிலற்ற காலை காற்று சில் என்று நுங்கு மாதிரி குளிர்ச்சியாக இருந்தது. வானத்தில் கருத்த மேகங்கள் குளித்து ஈரம் போகாத கூந்தல் போல மினுக்கியது. வைகரை கட்டியிருந்த மெல்லிய சேலையை இழுத்து செருகிக் கொண்டாள். பாரதியும் அவளும் மொட்டை மாடியில் நின்றிருந்தார்கள். பாரதி துவைத்த துணியை பிழிந்து கயிற்றில் போட்டு காய வைத்து கொண்டிருந்தாள். மழை வரப்போகிறது, இப்ப போய் துணியை உலர்த்தறையே என்றாள் வைகரை. பார், வீட்டுக்குள்ள இருந்ததுல வானம் இப்படி இருக்குன்னே தெரியல. தினம் பண்ற மாதிரி துணிகளுக்கு சோப் போட்டுட்டேன். பாரதி துணியை உதறுகையில் அதில் இருந்து தெளித்த தண்ணீர் தூசுகள் கொசு கூட்டங்கள் போல இருந்தது. கல்யாண வீட்டு பன்னீர் தூவல் மாதிரி சில்லிட்டது. பாரதி வைகரையிடம் கேட்டாள், அப்புறம் என்னாச்சு? நேத்து சந்திரனும் நீயும் ராகினியை போய் பார்த்தத பத்தி ஆரம்பிச்சியே. ஆ, போனோம். முதல்ல சந்திரன் தயங்கினாரு. அதாவது லேசா தப்பு செஞ்சிருப்பார் போல. அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. சூழ்நிலைதான் பல சமயங்கள்ல மனிதர்களின் நடவடிக்கைகளை தீர்மானம் செய்யுது. கொஞ்சம் மனசு விட்டு அவங்க பழகி இருக்கலாம். ஆனா கல்யாணம்னு வரப்போது சந்திரனுக்கு அந்த ராகினி உவப்பா இல்ல. பாரதி சிரித்தாள். மேல சொல்லு. நாங்க போன நேரம் ராகினி புறப்பட தயாரா இருந்தா. சந்திரனையும் என்னையும் மனப்பூர்வமா வாழ்த்தினா. அவள் கண்களில் அவளின் நல்ல குணம் தெரிந்தது. பாரதியார் கூட கண்ணன் என் சேவகன் பாட்டில் வேலைக்காரனை அவன் கண்களை பார்த்து தேர்ந்தெடுத்தேன் என்கிறார். கரெக்ட். ரொம்ப நெகிழ்ந்து போனாள். வருத்தமே இல்லையா அவளுக்கு? என்னிடம் தனியாக சொன்னாள். கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. என் போன்ற பறவைகளுக்கு காங்கிரீட் வீடு அவசியம் இல்லை என்றாள். கல்யாணம் ஒரு விதத்தில் அவளுக்கு கூண்டு என்றாள். ஆனால் ஒரு விஷயம் என்னை ரொம்பவும் யோசிக்க வைத்தது. என்னது? துணிகள் தீர்ந்த பக்கெட்டுடன் அவர்கள் கீழ் இறங்கினார்கள். பாரதி அவசரத்துக்கு உப்மா பண்ணினாள். வாசனை ஊரை தூக்கியது. இந்த சனியன்கள் உப்மா ரசம் போல அவசர அடியிலே செய்தால் மணக்கிறது. நின்று நிதானித்து பண்ணினால் ஒன்று உப்போட மணக்கிறது, அல்லது மண்ணாட்டமா இருக்குது. பாரதி சிரித்தாள். நேற்று அவர் கூட இப்படித்தான் சொன்னாரு. எவர்? அவர்தான். போடி, புரியாம பேசுற மாதிரி. வைகரை சிரித்தாள். நமக்கு இது என்ன பலமா பலவீனமா? எது? அவர் இவர்னு புருஷனை நினைவில் தோய்ந்து நீராக உருகுவது? அன்பு. வேற என்ன சொல்றது? இந்த ஈரத்துல தான் உலகமே தழைக்குது. என்னமோ போ. அப்புறம் ராகினி எனக்கு ஒரு புடவை பரிசு அளித்தாள். பரவாயில்லையே. சந்திரனுக்கு என்ன கொடுத்தாள்? ஒண்ணுமில்ல, வாழ்த்து மட்டும். நான் ராகினியிடம் தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் இருந்தது. அதை தெரிந்து கொண்டேன். என்ன வைகரை? அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சிநேகிதியாகவும் இருக்கிற கல்யாணமும் பண்ணிக்கொள்ளவும் தயாராக இருக்கிற ஒரு பெண்ணை விட்டுவிட்டு அவளை விடவும் குறைவாகவும் படித்த வெளிநாடுகளுக்கே போகாத என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்? சந்திரன் என்கிற சந்தேகம். அது போய்விட்டது. ஆனால் சங்கடமாக இருக்கிறது. என்ன சங்கடம்? வெளிநாட்டில் வாழ்கிற குறிப்பாக இந்திய இளைஞர்கள் இந்தியாவிலேயே பெண் எடுப்பதை சௌகரியமாக நினைக்கிறார்கள். ஏனாம்? இந்திய பெண்கள் பொதுவாக கல்யாணத்துக்கு பிறகே தாராளமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களாம். ஐயோ கஷ்டமே, இப்படியும் நினைக்கிறார்களா? அதனால் தான் சங்கடம் என்றேன். வைகரையும் பாரதியும் சிரித்தார்கள். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே இவர்களுக்கோர் குணம் உண்டுன்னு ஒரு கவிஞர் சொன்னாரே, அந்த குணம் இதுதான் போலும். பாரதி குளித்துவிட்டு வந்தாள். இருவரும் புறப்பட்டார்கள். ராபர்ட் தயாராக இருந்தான். அவன் அக்கா பிலோமினாவும் தங்கை மேரியும் இவர்களை வாங்க என்று வரவேற்றார்கள். மாப்பிள்ளை ரொம்ப காலையிலேயே தயாராகிட்டார் போல என்று கிண்டல் செய்தாள் வைகரை. நான் தயாரானது காலையிலேயே. ஏன்னா நண்பர்கள் வந்தா வரவேற்க நிற்கணுமே. சாப்பிடலாமா என்றாள் பிலோமினா. அவள் கையில் இருந்த பாரதியின் குழந்தை அம்மா என்று தாவிக்கொண்டு பாரதியிடம் வந்தது. ராபர்ட் அவளை வாங்கி கொண்டான். மணி 10 புறப்படலாமா என்றான் ராபர்ட். வண்டி கொண்டாரலையே தம்பி என்றாள் பிலோமினா. ராபர்ட் திரும்பி வைகரை பாரதியை பார்த்து, பதிவு அலுவலகம் பக்கத்துல தான், வண்டி வேணுமா என்ன என்றான். தேவையில்லை, வெயிலே இல்லை, வானமே அழகா மயங்கி ராபர்ட் பாரதி கல்யாணத்தை கொண்டாடுதோ என்ற வைகரை சொன்னதும் அதை எல்லோரும் ரசித்து சிரித்தார்கள். முதலில் ராபர்ட்டும் பாரதியும், பின்னால் வைகரை மற்றும் சகோதரிகளும் சென்றார்கள். குழந்தையை ராபர்ட் சுமந்து கொண்டும் சற்றே கால்களை மிந்திக் கொண்டும் வந்தான். அது சிரமம் தரும் என்பதற்காக குழந்தையை தான் வாங்கி கொண்டாள் பாரதி.
திருமண பதிவு அலுவலகத்தில் வைகரை கையொப்பம் இடவும் வந்திருந்த ராபர்ட்டின் சிநேகிதன் கையெழுத்திட திருமணம் நிகழ்ந்து முடிந்தது. அரசு வாங்கி கொண்டு வந்திருந்த மாலைகளை இருவரும் மாற்றிக்கொண்டார்கள். வைகரை பாரதியின் கைகளை பற்றி கொண்டாள். நல்லா இரு பாரதி, அமோகமாயிரு, சந்தோஷமாயிரு என்றாள். அவள் குரல் தடுமாறியது. கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவள் சொல்லியதை விடவும் அதிகமாகவே பேசியது. வைகரை ராபர்ட்டின் பக்கம் திரும்பி, ராபர்ட் சார், பாரதி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா, சௌக்கியமா வச்சுக்கிடுங்க அவளை என்றாள். நீங்க கவலையே பட வேணாம் என்றான் ராபர்ட். எனக்கு கவலையே இல்லை, நான் முழு திருப்தியா இருக்கேன். பாரதியை ஒருத்தர் லேசாக அவ்வளவு சீக்கிரம் கவர்ந்திட முடியாது. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர். அலுவலகத்துக்கு எதிராக இருந்த சிறு தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருந்தன. ஆச்சரியம்தான். அரசாங்க கட்டிடத்துக்குள்ளேயும் மரங்கள். சூழ்நிலையே அழகாக இருந்தது. அழகான கல்யாணம் என்றாள் வைகரை. பிலோமினாவுக்குத்தான் திருப்தி இல்லை. ஆனாலும் தம்பி இந்த அளவுக்கு சுருக்கமாக முடிக்கப்படாது. இல்லக்கா, நான் அதை சொல்லல. கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் 2 பேர்கள், கணவனும் மனைவியும், அதாவது ஆணும் பெண்ணும். அவர்களே கல்யாணத்தை முடிவு பண்ணி இருக்கிறார்கள். அதை சமூகப்படுத்தி கொண்டார்கள். இதைத்தான் அழகு என்கிறேன். மதிய உணவு நேரம். அவர்கள் ஓர் ஹோட்டலுக்கு சென்றார்கள். சிரித்து பேசியபடி சாப்பிட்டார்கள். மாலை நெருங்கிய போது வைகரை பாரதியை அழைத்து கொண்டு தனி இடமாக போனாள். பாரதி, ஒரு விஷயம். இன்னைக்கு ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வாங்களேன். ஏ, இங்க என்ன என்றாள் பாரதி. அவள் முகம் சிவந்தது. இங்க இருக்கிறது ஒரே ஒரு அறை. ஒரு கல்யாண வயசு பெண் இருக்கிறாள். சங்கடமாக இருக்குமே. பாரதி யோசித்தாள். பாரு, இதையெல்லாம் நாம யோசிக்க வேண்டியிருக்கு என்ற பாரதி. எனக்கு அப்பா அம்மா இருந்து என்ன பிரயோஜனம் என்றாள். அவள் குரலில் இருந்த துயரம் வைகரையை குலுக்கியது. என்னடி அப்படி சொல்ற? ஏன் நான் இல்லையா? பாரதி ஆம் என்பது போல தலையசைத்தாள். எங்க வீட்டுக்கு போகலாமா என்றாள் பாரதி. சரி செய், நான் முன்னால போய் ஏற்பாடுகள் செய்யறேன், நீங்க அப்புறம் வாங்க. வைகரை கடைத்தெருவுக்கு சென்று பழங்கள் இனிப்புகள் வாங்கி கொண்டாள். தனக்கு இட்லிகள் வாங்கி கொண்டாள். திரும்பினாள். ஸ்டோரில் பால் வாங்கி காய்ச்சி வைத்தாள். கட்டிலில் புதிய போர்வையை விரித்தாள். வாசனை பத்திகளை ஏற்றி வைத்தாள். வீட்டை பெருக்கி சுத்தம் செய்தாள். ராபர்ட்டும் பாரதியும் இரவு 9க்கு மேல் வந்தார்கள். நீ சாப்பிட்டியாடி வைகரை? ஆச்சு. அறைக்குள் வந்த பாரதி திகைத்து போனாள். என்னடி இதெல்லாம்? இருக்கட்டும், இனிப்போடு வாழ்க்கையை ஆரம்பியுங்களேன். பாரதி வைகரையை கட்டி கொண்டாள். ஏய், கலங்கக்கூடாத நேரம் இது. சந்தோஷமா மட்டுமே இருக்கணும். இப்ப மட்டுமல்ல, எப்பவும், தெரியுதா? அவர்களை அறைக்குள் தள்ளி சாத்தி கொண்டு மொட்டை மாடிக்கு வந்தாள். வானம் தெளிந்து இருந்தது. 1000 கண்களால் வானம் அவளை பார்த்தது. வைகரையின் மனம் மகிழ்ச்சியால் பூரித்திருந்தது. படுத்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கி போனாள். வைகரைக்கு விழிப்பு தட்டியது போல இருந்தது. மூடிய ஜன்னல் கதவுகள் வழியாக கசியும் வெளிச்சம் போல வெள்ளை நூல் போன்ற வெளிச்சம் தன் கண்களை அப்புவதாக தோன்றியது வைகரைக்கு. லேசாக கண்களை திறந்தாள். அவள் வெறும் தரையில் படுத்து கிடந்தாள். சரக்கென்று வாரி சுருட்டி கொண்டு எழுந்து அமர்ந்தாள். பாரதியையும் ராபர்ட்டையும் அறைக்குள் அனுப்பிவிட்டு மாடிக்கு வந்து நட்சத்திரங்களோடு பேசி கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கி போனாள் போலும். அவளுக்கு வெட்கமாக இருந்தது. யாரும் அவள் அப்படி படுத்து கிடந்ததை பார்த்து இருப்பார்களோ என்று கூச்சத்துடன் நினைத்து கொண்டாள். இன்னும் வெயில் வானத்தில் படரவில்லை. வானம் பூமி இரண்டும் நீலச்சாயம் தோய்த்த வேட்டி மாதிரி வெள்ளையாக இருந்தது. அதே நேரம் கையில் கோப்பைகளுடன் மாடிக்கு வந்தான் அரசு. ராபர்ட்டின் நண்பனும் திருமணத்தில் சாட்சி கையெழுத்து போட்டவனும் இவன் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டாள் அவள். குட் மார்னிங் மேடம் என்றபடி ஒரு காஃபி கோப்பையை அவள் முன் வைத்தான். குட் மார்னிங் சார், ரொம்ப நன்றி என்றபடி காஃபியை எடுத்து கொண்டாள் வைகரை. அரசு கைப்பிடி சுவரில் சாய்ந்தவாறு நின்றான். 1/2 மணிக்கு முன்னால வந்தேன். கீழே பாரதி அறை சாத்தி இருந்தது. நீங்கள் இங்க தங்கி இருந்தது தெரியும். பாரதி எழுந்து பால் வாங்கி காஃபி போட்டு, எதுக்கு சிரமம்? நானே சமையல் அறையிலிருந்து ஃப்ளாஸ்கை எடுத்து கொண்டு போய் காஃபி வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தேன், நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. போயிட்டேன். ஐயோ என்று இருந்தது அவளுக்கு. என்ன சங்கடம் இது? சட்டென்று பேச்சை மாற்ற வேண்டும் போல் இருந்தது. பாரதி எழுந்துட்டாளா? இல்ல, கதவை தட்டுவது நன்றாக இருக்காதேன்னு இருந்துட்டேன்.
ஆமா, நீங்க என்ன பாய் தலையண கூட இல்லாம வெறும் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? சும்மா வானத்த பார்த்துக்கிட்டு இருந்தேன். காற்று சுகமாக வீசவே தூங்கி விட்டிருக்கிறேன். ஏன் அதனால் என்ன? பாய் தலையணை கட்டாயமா? இல்லை, உங்களைப் போன்றவர்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை. அரசு, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தியாகேசன் கல்லூரியில் வேலை. ராபர்ட்டும் நானும் ஒன்றாய் படித்தவர்கள். விரிவுரையாளராக இருக்கிறீர்களா? என்ன துறை? ஆமாம், தமிழ் துறை. நேற்று நடந்தது நினைவுக்கு வந்து போனது. எத்தனை வேலைகள் இவன் செய்தான்! மாலை வாங்கி வந்து திருமணம் முடிந்ததும் எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி அவரவர் தேவைகளை கவனித்து குழந்தைக்கு பசும்பால் வாங்கி வந்து சாப்பிட இடம் பிடித்து கொடுத்து சாப்பிட்டதும் பீடா வழங்கி மாலையில் கொறிக்க தின்பண்டம் வாங்கி வந்து ஆட்டோ பிடித்து கொடுத்து. ராபர்ட், பாரதி கல்யாணத்துக்கு ரொம்பவும் பாடுபட்டிருக்கிறீர்கள். அரசு சிரித்தான். இதில் என்னங்க பாடு? சிநேகத்துக்கு செய்கிற கடமை சிநேகிதத்துக்காக சிரமம் துன்பம் படலாம். அது தரும் சந்தோஷத்துல பங்கு கேட்கறது அல்லவே சிநேகம், துன்பத்துல பங்கு சேர்றதும். இந்த கல்யாணத்தை எதுல சேர்க்கிறீங்க? ராபர்ட்டின் துன்பத்தில் பங்கா, இன்பத்திலா? அரசு பலமாக சிரித்தான். வையரையும் சிரித்தாள். என்னடி பலமான சிரிப்பு என்றபடி மேலே வந்தாள் பாரதி. வா வா, ஒரு தமாஷ். என்ன, எனக்கும் சொல்ல சொன்னாள் வைகரை. இருவரையும் விட பெரிதாக சிரித்தாள் பாரதி. எங்கள் கல்யாணம் எதில் சேர்த்தி என்பதை ராபர்ட்டிடம்தான் கேட்க வேண்டும். அவர்தான் சரியான நபர். பாவம். மீண்டும் ஒரு சிரிப்பலை பரவியது. அரசு கேட்டான். பாரதி, காலை உணவுக்கு என்ன செய்யலாம்? ராமாஸ்ல டிஃபன் வாங்கி வந்துடுறேனே. சரி, உங்களுக்கு தான் அதிக வேலை. இன்னைக்கு காலேஜ் போறீங்க இல்லையா? கட்டாயம் போகணும். டே வைகரை, நீ இரண்டி, இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுடேன். நான் இருந்தா லீவ் வீணாகிடுமே என்ன? சீ என்றாள் பாரதி. மூவரும் சிரித்தார்கள். பாரதி வைகரையிடம் சொன்னாள். வேண்டுமானால் பார், இதை வச்சே நீ பேசியதை வச்சே அரசு கதை எழுதிட போறார். அரசு, நீங்கள் கதை இதையெல்லாம் எழுதுவீர்களா என்ன? கதை மட்டும் எழுதுவேன், எப்போதாவது இதை எழுதியது இல்லை. பாரதி வைகரையின் முன் வந்து அமர்ந்து கொண்டு சொன்னாள். அவர் அநியாயத்துக்கு அடக்கம்டி. 4-5 புத்தகம் போட்டிருக்கார், என்கிட்ட இருக்கு, தரேன், படி. அவரோட புனைப்பெயர் விச்வன். அடடே, விச்வனா? எனக்கு தெரியுமே, நான் படிச்சிருக்கனே. என்னங்க அரசு, இத்தனை நாள் பேசியிருக்கீங்க, இதை சொல்லலையே. இது பெரிய விஷயம் இல்லையே. தவிரவும் நாம கதை பற்றி பேச சந்தர்ப்பமும் வரலையே. உண்மையில நாம பேசி 1/2 மணி நேரம் தானே ஆச்சு. பந்தா இல்லாத சிம்பிள் மேன் என்றாள் பாரதி. நீங்க சொல்றத பார்த்தா பந்தா அவசியம்னு தோன்றது மாதிரி இருக்கே. மனுஷன் முதல்ல மனுஷன் அவன் இயல்பா இருக்கணும். எழுத்தாளனோ அரசியல்வாதியோ சினிமாக்காரர்களோ அதிகாரிகளோ யாரானாலும் இவங்களுக்கெல்லாம் தலையில கொம்பா முளைச்சிருக்கு. வைகரைக்கு இன்னும் பிரம்மை நீங்கத்தான் இல்லை. சட்டென்று அரசு புறப்பட்டார். பாரதி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன். வைகரை மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? இட்லி, பொங்கல். என் பெயர் வைகரை மட்டும்தான், பூரி இருந்தால் போதும். சரி மேடம். அவன் போனான். வைகரை, ரொம்ப சாதாரணமானவரா இருக்காருன்னு நினைக்காத. ரொம்ப மரியாதைக்குரியவர். மாணவர்கள் இவரை வழிபடுறாங்கன்னா பாரேன். புரியுது, ரொம்ப பெரியவர்கள், ரொம்ப இயல்பா இருப்பாங்க. சற்று நேரத்துக்கெல்லாம் ராபர்ட் மேலே வந்தான். வாங்க என்றாள் வைகரை. வசதியா தூங்குனீங்களா? ராத்திரி சாப்பிட்டீங்களான்னு கவலையா இருந்துச்சு, அதையெல்லாம் கேட்க மறந்துட்டேன். ஆமாண்டி, ராத்திரி 2-3 தடவை கேட்டுட்டே இருந்தாரு. பாரதி வீடு என் வீடு, இங்க எனக்கு என்ன தனியா எதுக்கு உபச்சாரம்? வைகரை உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்கு? ஒரு நாள் எங்க கூட. சும்மா இருங்க, இந்த உபச்சாரம் எனக்கு எதுக்கு? சரிடி பாரதி, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நீ ராபர்ட் வீட்டுக்கு போக போறியா அல்லது அவர் இங்க தங்க போறாரா? யாரும் யாருக்காகவும் இயல்பான வாழ்க்கையை எதுக்கு மாத்திக்கணும்? ராபர்ட் இங்க வந்து தங்குனா அவர் அக்காவும் தங்கையும் அண்ணனை இழந்துடுவாங்க. நான் அங்க நிரந்தரமா தங்குனா அவங்களோட பிரைவசியை அந்தரங்கத்தை இழந்து விடுவாங்களே. எனக்கும் அங்க பொருந்துவதற்கு சிரமமாக இருக்கும். அவர் அங்கேயே இருக்கட்டும், நான் இங்கேயே இருக்கேன். தோணும் போது வேண்டி இருக்கும்போது சந்திப்போம். புருஷன் பெண்டாட்டினா ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா என்ன? கசந்துரும். சேன்னு வெறுப்பு வந்தாலும் வரும். அதோடு என் குழந்தைக்காக எனக்காக இவரை மேலும் கசக்கி பிழிஞ்சு சம்பாதிக்க வைக்கவும் எனக்கு இஷ்டம் இல்லை. என்னை நான் காப்பாத்திக்க முடியும். அந்த சிரமத்தை நான் அவருக்கு தர தயாரா இல்லை. தேவைப்படும் போது என் சேமிப்பு அவருக்கு உதவும். வைகரை கண்கள் பிரகாசமாக சொன்னாள். கல்யாணமானவர்கள் வெண்ணிலாவும் வானம் போல, வீரனும் கூர் வாளும் போல பிரியாம இருக்கணும்னு சொல்வாங்களே. குளிக்கும்போது
வீரன் வாளை எங்க வைப்பானாம்? போடி, மனைவியோ கணவனோ 6வது விரல் மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்க முடியாது. வேலை, சம்பாத்தியம், சோறு, உறக்கம், ஓய்வு, அப்புறம்தான் காதல். அது சரி, முத்தம் கொடுத்து பசி ஆற முடியாது, சோறு தின்னணும். அப்போதுதான் காதலிக்கவும் முடியும். கரெக்ட். இதுக்கெல்லாம் ராபர்ட் ஒத்துக்கிட்டாரா? நானும் அவரும் சேர்ந்து செய்த முடிவு. புரட்சி பண்ண போறீங்க, செய்யுங்க செய்யுங்க, நான் புறப்படணும். புரட்சியாவது புண்ணாக்காவது அதெல்லாம் பெரிய வார்த்தைடி. நம்ம தலைமுறையில அது சீரழிஞ்சு போயிட்டது. புடவக்காரன் கூட புரட்சிங்கிறான். அவர்கள் சாப்பிட்டார்கள். வைகரை புறப்பட்டாள். பஸ் நிறுத்தம் வரை ராபர்ட், பாரதி, அரசு எல்லோருமே வந்தார்கள். எதுக்கு படை? உன்னை பஸ் ஏத்த? சீ போடி. பேருந்து வரும் வரை பாரதி பேசாமல் இருந்தாள். ஆனால் வைகரையும் அவளும் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். வாயை திறந்தால் தான் மொழியா? மனம் திறந்தால் போதாதா? பேருந்து வந்து கொண்டிருந்தது. பாரதி வைகரையின் கைகளை பிடித்து கொண்டாள். கரகரவென்று அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஏன் கண்ணீர்? நன்றி மட்டும் இல்லை. முதல் கணவனுடன் அவள் பட்ட அவஸ்தை, மனவிலக்கு காரணமாக அவள் பட்ட அவமானம், ஊர் உறவு, தாய் தந்தை செய்த புறக்கணிப்பு, ராபர்ட்டின் உண்மை அன்பு எல்லாம் இணைந்த காரணங்கள் தந்த கண்ணீர். வைகரைக்கு புரிந்தது. என்ன காரணத்தாலோ அரசுவின் முகம் திரும்ப திரும்ப அவளுக்கு வந்து கொண்டே இருந்தது. மழை தொடங்கும் என்று அவளுக்கு தோன்றியது. காற்று தூறல் என்று மழை வந்தே விட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.